இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு அதிமுக சொல்லியாச்சு. ஆனால் அங்க அண்ணாமலை போய் அதிமுக தான் போய் திட்டுறாரு. அதனால அதிமுக தொண்டர்கள் வந்து இப்போ பாமக இப்படி வாக்களிப்பது வந்து குறையும் நினைக்கிறீங்களா? அது திமுகவுக்கு சாதகமா போகணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அம்மா வழிவந்த தொண்டர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்மை வாழ விடாதவர் நம் வாசலில் வைத்து வணங்கிட வைத்து விடணும். ரொம்ப 2 வரிகள் சூப்பர் வரிகள். அது மாதிரி அம்மாவை மாறி மாறி வசைப்பாடியவர்கள், அசிங்கமாக பேசியவர்கள் இன்றைய தினம் அதிமுக வாக்கு வங்கிக்காக படத்தை போடுவதும், அதுக்காக போய் அது அத்தாரிட்டி யாருன்னு பார்த்து கேட்கறதும், இந்த செயல்பாடுகளை அங்கே கேட்க முடிகிறது. கண்ணன், 1 ஓட்டு 2 ஓட்டு இல்ல, 84,000 வாக்குகள். இந்த 84,000 வாக்குகள்ல 9,000 வாக்குகள் சொச்சம்தான் வாங்கி அங்க இருந்த என்னுடைய பேர் கொண்ட புகழேந்தி, மறைந்த புகழேந்தி வெற்றி பெற்றார். ஆகவே அந்த சூழ்நிலையை தேர்தல் களத்தை விட்டு வெளியில வந்தது தவறுங்கிறத அங்க இருக்க தலைவர் எடப்பாடியை சுற்றி இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். தவறான செயலை செஞ்சிட்டாருன்னு அவர் யார் சொன்னாலும் கேட்கறது இல்லை. அவர் வச்சதுதான் சட்டம். இந்த கட்சிக்கு ஆட்சி மன்ற குழு கிடையாது, இந்த கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள் கிடையாது. அவர் அடே அப்பா ஒன்னும் அம்மானா நாங்க தெய்வமா நினைச்சோம், இவர் அம்மாவாவது தலைவராவது எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவர் ரோட்ல போறவங்கன்றாரு எங்களை பார்த்து. ரொம்ப நல்ல மனுஷன், வாழ்க. நீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் தீவிரமா செயலாற்றிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ வந்து இந்த டிடிவியும் ஓபிஎஸும் ஜெயலலிதா படத்தையும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரின் படங்களை வந்து பாமக பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க என்ன சார் ஏத்துக்கிறீங்களா சார்? அதாவதுங்க, ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க நீங்க, தியாகம்னு நினைக்கிறேன். தியாகம் நடிச்ச படம் என்ன படம்னு தெரியல. அது வந்து புலிகேசி, அந்த உள்ளார வந்து புலிகேசி வேடத்துல இவர் இருப்பாரு, யாரு நம்ம வடிவேலு. இவர் போர் புரியறதுக்காக வருவாரு. வந்தா வெளியில வர்றதுக்கு பயந்துகிட்டு அப்படி வந்துருவாரு. வந்துட்டு காலிலேயே விழுந்துருவாரு. ஐயோ நான் சண்டைக்கு வரல விட்டுருப்பாரு. ரொம்ப டாப்பா இருக்கும் படத்துல. அது மாதிரி வாழ்நாள் வரை நான் பிஜேபியோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன், உயிரே போனாலும் சொன்னவர் ஒருத்தர். அவர் சொல்றாரு அம்மா படத்தை போட்டுக்கலாம் தப்பில்லை அப்படின்னு அவரு ரொம்ப திரிஞ்சு பிஜேபி பின்னாடி போறாரு. இன்னொருத்தர் பிஜேபியை ஐக்கியமாயிட்டாரு அண்ணன் ஓபிஎஸ். அதனாலதான் நாங்க அப்படி நவுந்து வெளியில வந்தோம். ஆகவே இருவரும் இந்த கட்சியை மோசமான நிலையில் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. எங்களை வளர்த்த தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் எந்த கட்சி பின்னாலும் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. அப்படிதான் வளர்ந்தோர். பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கிறத விட கேவலமான ஒரு நிலை இவர்களுக்கு இல்லவே இல்லை. மடியில் கனம், வழியில் பயம், இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி கூட இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஏன்னு தெரியல. கொடநாடாகட்டும், கொள்ளையடித்த வழக்குகளாகட்டும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது. யார் யாரோட டையப்பு, இதையெல்லாம் அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும்.